watching Chinna Chinna Cinema Festival 2015. போன வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸில் ரொம்ப வித்தியாசமான ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரமும் ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வித்தியாசமான ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட். கண்டஸ்டன்ஸ், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டஃப்பாக வந்து காம்படிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் மிஸ்டர் மனோஜ் குமார் ஆன் ஸ்டேஜ். ஹலோ மனோஜ் குமார். ஹலோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஃப்ரெண்டோட ஸ்டூடியோவில் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாட் உங்களுக்கு எதனால் வந்தது? நான் ஆல்ரெடி புதியதுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஆகாசவாணி. இது ரெண்டாவது ஷார்ட் ஃபிலிம். ஓகே, இது ரெண்டாவது ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் என்ன? கோவிந்தசாமி அன்கோ. கோவிந்தசாமி அன்கோ. ஒரு கேரக்டர், கோவிந்தசாமின்னு ஒரு கேரக்டர், தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காமெடி ஷார்ட் ஃபிலிம் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அந்த கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தரால் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நெஜ ரியல் லைஃப் கேரக்டர். கோவிந்தசாமி அன்கோவோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? கோவிந்தசாமி அன்கோன்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஓ, அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. தலைவலிக்கும் பல்படிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்பவே நினைச்சேன் நான். யோ, இந்த கதை நல்லா எழுதிருக்கீயா சார்? போன வகையில் எரியுதுங்கிறாங்க சார், ஒன்றும் கூட வைக்கல. சூப்பர் சோடா, சும்மா குளு இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ படத்தில் நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? படத்தில் காமெடி மட்டும் எக்ஸ்பெக்ட். காமெடி மட்டும் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். உங்களுடைய அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரியல் லைஃப்பில் நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன், அவரால் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு. ஸோ எதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனீங்க அவர்கிட்ட? அவர்கிட்ட சோடா பிஸ்னஸ், சோடா சேல் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 1 மந்த் கழிச்சு, இல்லை நான் அது பண்ணல, இப்போ நான் ஜோசியம் பார்த்துட்ருக்கேன் அப்படிம்பாரு. அவரோட ரியல் நேம் கோவிந்தசாமி தானே? அவர் ரியல் நேம் வந்து வேறு. கண்டிப்பாக நம்ம இந்த நேரத்தில் வந்து கோவிந்தசாமி அன்கோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்தே ஆகணும். பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்தோம். யோ, என்னைக்காச்சும் சொன்ன டைம்ல கதையை கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? இதோட 30 கதை சொல்லிட்டேன், எதுவுமே நல்லா இல்லை. பக்கத்து வீட்டு பங்கஜோன்னு போதும், இப்போ மூச்சு முட்டுது. ஒன்று பண்றியா? நீ எழுதின கதையிலேயே எது நல்ல கதைன்னு தோணுதோ அது கொண்டு வந்து குடியா, போயா. 2 நாள்ல நல்ல கதையை கொண்டு வா, இல்லை வாங்கின பணத்தை கொண்டு வந்து குடிப்போ. பக்கத்து வீட்டு பங்கஜமா, ஏன் அடுத்த வீட்டு அகிலான்னு கொண்டு வா. வந்து சேர்றானப்பா. நல்ல கதை இருந்தால் நான் ஏன் வந்துட்டு வரேன்? சரி சரி சமபதனி சார். யார் பண்ணி வேலைக்கு ஆமா, என்னுடைய பாட்டு எப்படி இருந்தது? பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு சார். ஒரு வேலை விட்டு கொடுத்தீங்கன்னா என்ன நல்லா. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. வா சரி இதுதே நம்மளுடைய ஆய்வுக்கூடம். சார் ஏதோ நாற்று அடிக்குதுங்க சார். நாத்தம் இல்லை, நம்ம ப்ராடக்ட். இது தலைவலி தைலம், சர்வரோக நிவாரணி குருதைலம். தேய்ச்சி பாரு. தலைவலி, ஜலதோஷம், மூக்கடப்பு, நெஞ்சு வலி, ஏன் மூலத்துக்கூட தடவிக்கல. இதை கொண்டுக்கிட்டு போகிறேன், கொடுக்குறேன், பணத்தை வாங்குறேன், வந்துக்கிட்டே இருக்கிற. இதுதான் உன்னுடைய வேலையை. நம்ம ப்ராடக்ட் ஓஹோன்னு போகணும். வணக்கம் பாவதர.
என்னப்பா நவாவூர் வரைக்கும் போனோம். போக வேண்டியதானே? என்ன பார்க்குற? ஏறிக்கோ. பைத்தியக்காரன் போல இருக்கான். மேலே ஏற சொல்றான். அடா ஏறுங்கிற. எங்கடா உட்காருவேன்? ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? கோவிசாமி அன்கோன்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஓ, அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. சுத்தி இருக்கிற ஏரியாவிலேயே நம்ம ப்ராடக்ட் தான் ஃபேமஸ். உங்க கம்பெனில எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? நானு என்னுடைய அசிஸ்டன்ட் 2 பேரு. அவர் என்ன பண்றாரு? அவரு இந்நேரம் நம்ம ப்ராடக்ட்லாம் வித்து தீர்த்துக்கிட்டு இருப்பார்ல. தலைவலி, ஜலதோஷம், இருமல் 3க்கும் ஒரே நிவாரணி கோவிந்தசாமியின் சூப்பர் தைலம். யாருல அது? ஏன் நான் கோவிந்தசாமி அன்கோலேருந்து வரேங்க. கோவிந்தசாமி அன்கோல் இருந்தா எங்க கோவிந்தசாமி? அவர் வேற ஏரியா போயிருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ தைலம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். இல்ல, போன மாசம் கொடுத்த தைலம் ஒன்றும் கூட விற்கல. எனக்கே தலைவலின்னு ஒன்னே ஒன்று எடுத்து தேய்ச்சேன். என்னத்தை இளவு கிருமத்தை கொடுத்தியோ நெத்தியே எரிஞ்சு போச்சு. தினமும் அந்த தைலத்தை போட்டு படாத இடத்தெல்லாம் பட்டு டாக்டர்கிட்ட போனா என்ன இலவை போட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு ஊசி ஒன்று போட்டு விட்டாருப்பா. இங்க உட்காந்துக்கிறாங்க பாரு, எல்லாம் என்னோட கஸ்டமர் தான். அப்படியா? இதுக்கே ஆச்சரியப்பட்டா இப்படி. அடுத்த வருஷம் நம்ம ப்ராடக்ட் தான் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா போகுது. உங்களுக்கு பத்திரிக்கை செட் ஆகலைன்னா எங்கிட்டயே வந்துருங்க, என்னோட கம்பெனியும் சேர்த்துக்கிறேன். தம்பி இப்படியே போன 2 கிலோமீட்டர் தான் நவாப்பூர். வரேன். வாங்க வாங்க தம்பி. இவ்வளவு தூரம் பழகிட்டா பேர் சொல்ல போறீங்க? சுகவனம். ஓ, கோவிந்தசாமி. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இருங்க இருங்க இருங்க. எதுக்கு இருக்க சொல்றான்? சூப்பர் சோடா. சும்மா குளு இருக்கு நம்ம ப்ராடக்ட். கண்டிப்பாண்ணே, மறக்க முடியுமா? கோவிந்தசாமி அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட். ஓகே, கதை கிடைச்சிடுச்சு. சார் என்னப்பா கொண்டு போன ப்ராடக்ட்லாம் அப்படியே கொண்டு வந்துருக்குற? சார் போன மக்களே எரியுதுங்கிறாங்க சார், ஒன்றும் கூட விற்கல. அதுக்கு விலை கம்மியாக கொடுத்தா எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிற. இங்கே பாரு, சூப்பர் பல்பொடி. தலைவலிக்கும் பல்பொடிக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருக்குதாப்பா, டைம் வரும்போது நானே உனக்கு சொல்லித்தரேன். ஆமாம், மூஞ்சியே எப்படி வச்சுக்கிற? சிரிய அட சிரி. ஏய் கணபதி, இந்த மஞ்சள் தலைங்கிட்ட என்ன வேலை சேர்த்தி விட்ட? முன்னாடி யோ, இந்த கதை நல்லா எழுதிருக்கீயா? உன் சொந்த கதை தானா? கிளைமாக்ஸ் தான் இல்லை. யோ, என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. நாளை காலை கிளைமாக்ஸ் வேணும். நாளைக்குள்ளையா? யோ, நாளைக்கு பத்திரிகையில் போடணையா? ம், சரி. தான் ஒழுங்காக வேலை பண்ணுவாங்க போல. சூப்பர் சோடா. சூப்பர் சோடா. எங்கேயா போய் தொலைஞ்சான் அந்த ரிப்போர்ட்ரு? கிளைமேக்ஸ் வாங்கிட்டு வாயாண்ணா. யோ, எங்கேயா போய் தொலைஞ்ச? கிளைமேக்ஸ் எழுதி வாங்கிட்டு வாண்ணா.
என்னது? யோ, வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு நல்ல கதை எழுதியிருக்கான். அப்போவே நினச்சேன் நான். யோ, நடித்தாலும் நடிப்பான் அவன். கிளைமேக்ஸை நாளைக்கு பேப்பரில் போடணையா? இதோ வந்து வச்சுக்கிறேன் அவனை. தேன்மொழி, கொஞ்சம் அவசரமாக வெளில போயிட்டு வரமா? சார் வணக்கம் சார். அச்சு யோ, திருப்தியா உள்ள யாருக்குன்னா என்ன கொடுத்துட்டு போயா? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. செந்தமிழ் தேன்மொழியா நின்னாவென சிரிக்கும் மலர்கொடி மேனி பளபளக்க சருமம் மினுமினுக்க இன்றே வாங்கிடுவீர் சூப்பர் சோப். ஆமா, வரும்போதெல்லாம் இப்படி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்துருங்க. நான் எதையுமே யூஸ் பண்றது இல்ல. சரி சரி, அதெல்லாம் விடு. ஆமா, நம்ம காதல் எதுல முடியும்? கல்யாணத்துல தான் முடியும். என்ன பார்த்தா முட்டாள தெரியுதா அவனுக்கு? எவன் வச்ச சூனியமோ? இவன் எவனுக்கு சூனியம் வைக்காம இருந்தா சரி. என்ன எப்படி படுத்திருக்க? பணத்தை வாங்கிட்டு கதையோட கிளைமேக்ஸ் எழுதி தரேன்னா கிளைமேக்ஸ் எங்கேயோ வச்சிருக்க? ஐயா பத்திரிக்கைக்காரு, உங்க பொண்ணு யாரு கூட ஊரை விட்டு ஓடிட்டு இருக்குங்க ஐயா. என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? உள்ள ஊரை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு சிங்க பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்கப்பா. ஐயோ மாட்டிட்டாருப்பா. பா தண்ணி அது இருந்தா தெளிங்கப்பா. தண்ணி எடுத்து சொல்லுங்க. சீக்கிரம் தெளிப்பா. கொண்டா. தெளியா. தெளியா. இங்கிலீஷ் வைத்தியம் ஆகாதுங்க. ராசகாபாளையம் வைத்தியம் வர சொல்லியிருக்கேன், பார்த்துக்கலாம். நம்ம கதாசிரியர் இவ்வளவு ஊர் நடந்திருக்கு யாருமே சொல்லவே இல்லை. வயிறு வேற தும்முன்னு இருக்குது. மூச்சு இழுத்துடுங்க. அடா, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் இங்க இருக்கும்போது இதை குடிச்சிருந்தாலும் சரியா போயிருக்குமே. சூப்பர் சோடா. கோவிந்தசாமி அண்ட் கோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்து முடிச்சாச்சு. உங்களுடைய கோ கண்டஸ்டன்ஸ் கோவிந்தசாமி அண்ட் கோக்கு என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஸ்டிங்லாம் பயங்கர ஆப்டாக இருந்தது. குறிப்பாக அந்த கோவிந்தசாமி நீங்கள் சொல்லும்போது நமக்கு ஒரு இமேஜினேஷன் வந்திருக்கோம்ல, அந்த ஆள் இப்படி தான் அப்படி தான் இருந்தான். சீரியஸாக அவர் அப்படி தான் இருந்தார். நல்லா பண்ணியிருந்தார் சூப்பராக அவர். அண்ட் ரொம்ப லைவ்லியாக இருந்தது படம். என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் பார்த்ததுக்கு, அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் பிறந்ததுலேருந்தே பார்த்தது கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. தேங்க்யூ. அதான் ஆக்சுவலாக இவர் இப்போ ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கும்போது டவுட் இருந்துச்சு. அதான் எந்த ஊருன்னு கேட்டேன். பொள்ளாச்சினாரு. நான் கோயம்புத்தூர் தான், எனக்கு தெரியும் கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் என்ன ஒரு இது கனெக்ஷன் இருக்கும், எப்படி அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டு. ரொம்ப அது எப்போவுமே பார்க்க தான் சாதுவாக இருப்பாங்க. அங்கே ஊர் பக்கம் போனீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் பண்ணியிருக்காரு படத்துலையும். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுதான் சில டீட்டெயிலும் நல்லா இருந்துச்சு. அழகாக சோடாக்கு போகிறது, ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவர் வேறு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, அவர் பல்பொடிக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுடைய கோ கண்டஸ்டன்ஸும் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு மனோஜ்குமார், செம்மையாக இருந்துச்சு. ஸ்பெஷலாக வந்து காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் வந்து ஸோ ஒரே ஒரு சோடா பாட்டில் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மெயின் கேரக்டர் போட்டிருக்க காஸ்டியூம் இருக்குல்ல, அது காஸ்டியூம் அவர் வந்துருக்க பெட்டி, அந்த டீஸ் ஃபிட்டி, அந்த லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஸோ கோவிந்தசாமி என்கோ வந்து செம்ம சூப்பர், வாழ்த்துக்கள். டைரக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார், உங்களோட கோவிந்தசாமி அண்ட் கோ வந்து செம்ம ஹியூமர்.
ஆக்சுவலாக இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா நீங்கள் அவுட்டோரில் போய் ரொம்ப அழகான ஒரு கிராமத்தில் அழகாக ஷூட் பண்ணியிருக்கீங்க. அந்த லொக்கேஷனுக்கே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் அவரோட ரிசர்ச்சை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் ஒரு ஹியூமராக பண்ணியிருக்கீங்க. அதை விட இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றா ட்ரை பண்ணி கடைசியில் அந்த சோடா பாட்டிலில் வந்து நிற்பார், அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு லவ்வரு. ஸோ இந்த மாதிரி அழகாக கோர்த்து பண்ணியிருக்கீங்க, எல்லா கேரக்டர்ஸையும் கோர்த்து. அந்த மாதிரி இந்த கதை எழுத வரவரோட அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி காமெடியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அழகாக அந்த சோடா குடிச்சதுனால என்ன ஆச்சுன்ற மாதிரி அழகான ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். சீஃப் கெஸ்ட் கிட்ட இருந்து ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க மனோஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Let's welcome filmmaker Manikandan on stage. மணிகண்டன், இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணிகண்டன்? நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசாந்த் பாண்டியராஜன். ஓகே, ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒர்க். ஓகே, இந்த சின்ன சினிமாவில் நீங்கள் என்ன சினிமா எடுத்திருக்கீங்க? ஐ மீன் என்ன ஜானர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் நாவல் அடாப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? நாவல் அடாப்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய நாவல் அடாப்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வகையில் இப்போது அது தேவதாஸ்னு ஒரு நாவல் அடாப்ட் பண்ணேன். ஓகே, தேவதாஸ்னு ஒரு நாவலில் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வந்து இந்த ஜானரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் என்ன? ஒரு தெரு ஓரம். ஒரு தெரு ஓரம். ஏன் அந்த தெரு ஓரத்தில் என்ன நடக்கும்? ஒரு தெரு ஓரம் பார்த்தா தெரியும். பார்த்தா தெரியும். எஸ், ஒரு தெரு ஓரத்துடைய ட்ரெய்லர் இதோ உங்களுக்காக. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த தடவையும் டெஸ்ட் பாசிட்டிவா இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறமே டாக்டர், ஒரு முன்னேற்றமும் இல்லையா? கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். கடவுளை வேண்டிக்கங்க. அவகிட்ட தனியாக பேசுவோம். வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்களாமே, நீ ஓகே சொன்ன கேள்விப்பட்டேன். பாரு நெல்லு. நான் அப்பவே சொன்னேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துக்காதுன்னு. ரிலேஷன்ஷிப்னாவே சீரியஸ் தானே, உனக்கு வேணும் போது அர்த்தத்தை மாற்றிப்பியா? நின்று பேச முடியாதாப்போ? எனக்கு டைம் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் ஒன்றே இல்லை. பொண்ணு உனக்கு எனக்கு எவ்வளோ இருக்கும்? எனக்கு ஒரு பதிலும் சொல்ல வேணாம். இந்தா.
+2 படிக்கும்போது ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தல, அப்போ எடுத்தது. உனக்கு என்னதான் வேணும் இப்போ? पहले राइट लेग ऊपर फिर लेफ्ट लेग उठाओ, अपने बम पे चढ़ाकर गोल घूम जाओ. Let's dance in wonder pants, in Huggies wonder pants. ஹலோ, சொல்லுமா. சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்கேன். நான் வர லேட் ஆகும். ஓகே ஓகே, வந்து பேசுகிறேன். பாய். மொபைல் சார்ஜ் போட்டிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. பாரு, என்ன நீ இதுக்கு போய் பயப்படுற? உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நான். ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிடு. அங்கே அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காரு. நான் 2 நாளில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். தேவை பற்றி அப்பாக்கிட்ட எதுவும் சொல்லிக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். அவனை பற்றி எதுவும் நினைக்காத மட்டும் இருமா. அவன் பணக்கார புத்தி இப்படி தான் வேலை செய்யும். இதுவே அவன் ஸ்டேட்டஸ் உள்ள பொண்ணுங்கக்கிட்ட இந்த மாதிரி பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? நாம தான் இலக்காரம். சரி, அங்கே போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணு. எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போயிடு. பாரு, நான் சொல்கிறது கேளு. என் கூட வா, கொஞ்சம் தனியாக பேசணும். உங்களுக்கு தெரிஞ்சவரா? இனிமே உன்னை நம்ப தயாராக இல்லை. பரவாயில்ல, 5 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம். உன்னை தடுக்க மாட்டேன். ப்ளீஸ் வா. நான் மட்டும் பேசுகிறேன், நீ கேட்டால் போதும். விவாதம் பண்ண வரல நான். மன்னிச்சிருப்பாரு, உன்னை அடைய வேறு வழி தெரில. சின்ன வயசில் என்னை துரத்தி வந்தேன். இப்போ என்னாச்சுன்னே தெரில. இப்போ நான் தான் கெட்டவன் ஆகிட்டேன்ல. ஆமாம், நான் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன். உன்னை மிரட்டினேன். எப்போ என்றைக்கு நீ என்னை வேணான்னு முடிவு பண்ணி அன்னையிலேருந்து தானே? அது வரைக்கும் உன்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டேன். மறந்துட்டியா?
கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு ஒன்று பிடிக்காது, நான் உன்னை ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன்னு உன் மனசு சொல்லட்டும். நான் போயிடுறேன். உன்னை லவ் பண்ணுறதுனால தான் நான் கெட்டவன், நீ வேணும்னு நினைக்கிறதுனால தான் நான் கெட்டவன். தவிர எந்த விதத்தில் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கு புரியலை. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது மற்றவங்களால எந்த அளவுக்கு அன்பு செலுத்தப்பட்டிருக்கோன்றது தான் விஷயம். மற்றதெல்லாம் சும்மா ஒப்புக்கு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்க. என்னை விட்டு பிரியறதுல அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? நான் கோவப்படுவேன், கொடூரமாக நடந்துப்பேன். ஐ லவ்னு சொல்லி பாரு, அப்படியே அடங்கி போயிடுவேன். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு போய் சொல்கிறேன். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும். நீ போகணுன்னா போயிட முடியாது பாரு. அப்படிலாம் முடியாது. குளிச்சு போச்சுன்னு சொல்லு, போயிடுறேன். பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த கேவலமான புத்தி அது பணக்காரங்களோடது. எதை வேணாலும் எப்படி வேணாலும் அடைஞ்சிட முடியும் உங்களால், இல்லை? உன்னை லவ் பண்ண எனக்கு பணம் தேவையில்லை பாரு. உனக்கு மதிப்பே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவேன் இப்போவே. ஐ லவ் யூ தேவ். உன்னை கரெக்ட் பண்ண நல்லா பேச வேண்டியது இருக்கு. பின்னாடி டெட் கேமரா வச்சிருக்கேன். அந்த டிரைவர் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர். நான் இப்போ கிளம்பணும், டைம் ஆச்சு. எங்கே போகிற? மும்பை MBA பண்ண போகிறேன். என்ன திடீர்னு? வீட்டில் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க, அதான் அப்ளை பண்ணேன். நானும் வரேன். இப்போ வேண்டாம். வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. கொஞ்ச நாள் போட்டும், நானே சொல்கிறேன். அந்த டிரைவர் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர். எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம். என் ஃப்ரெண்ட் அனிதா வீட்டில் தான் தங்க போகிறேன். போனதும் கால் பண்ணுறேன். அப்பா கூட இருப்பார். பாய். போலாமா? போகலாம். கீதா, ஹே கீதா, என்னாச்சு? ஹே, இங்கே பாரு கீதா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸ்ரீனிவாசன். அவங்க கன்சீவாக இருக்காங்க.
எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த நாயை அடிச்சு துரத்துங்கன்னு என் பேச்சை கேட்டீங்களா? அழாது நீ சொல்லும் ஒன்றும் இல்லை. ஹலோ 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 அனிதாங்களா? ஆமா, நீங்க? நான் தேவ், பாருவோட ஃப்ரெண்ட். ஞாபகம் இருக்கா? ஓ சொல்லுங்க தேவ், எப்படி இருக்கீங்க? இருக்கு. நான் உங்களை மீட் பண்ணணும். நான் இப்போ சென்னையில் இல்லை, பாம்பேயில் இருக்கேன். நான் உங்கள் ஃப்ளாட் கீழே தான் நிற்கிறேன். என்ன இந்த நேரத்துல? பாரு எங்க? பாரு இங்க இல்லையா? இல்லையே, இங்க இருக்கிறதா அவ சொன்னா. அவளை கடைசியா சென்னையில தான் பார்த்தேன். எப்ப வந்தீங்க? அவளை தேடியா இவ்வளோ தூரம் வந்தீங்க? 4 நாள் ஆச்சு. இப்போதான் உங்கள் வீடை தேடி கண்டுபிடிச்சேன், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவள் வந்தால் எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? அவள் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன். உடனே வந்துடுறேன். சாரி, உங்களை அன்டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பாய். தேவ், அவள் வரமாட்டா இங்க. இல்லை, அவள் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னையும் என் ஃபேமிலியும் பிடிக்காது. அதனாலே என்னவோ அவளை என்னை காண்டாக்ட் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. அவளே வருவா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தேவ். நான் தான் உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் அவள் சொல்ல சொன்னா உங்ககிட்ட. அவளை மறந்துட்டு நல்லா வாழ சொன்னான். அப்படி என்கிட்ட சொல்ல சொன்னாலா? இல்லை தேவ், நிஜமாவே போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. அவள் இப்போ வெக்கேஷன் போயிருக்கா. வெளியே போயிருக்காளா? எங்கே போயிருக்கா? உங்ககிட்ட அப்படி போய் சொல்லியிருப்பா. நாளைக்கு அவளே வந்து கேட்பா. நான் வீட்டுக்கும் போக முடியாது. காசு பண்ணலாம் என்னத்துக்குடா எனக்கு? பாரு இருக்காடா, மொத்த சொத்து நிகராகுது அவளுக்கு. பாரு போதும் எனக்கு, யாரும் வேணாம் எனக்கு. ஏய், சாப்பிட்டியா? வேறுண்ணா
மணிகண்டன், ஒரு சேட் எண்டிங். எதனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்கள் யோசிச்சிங்க? உங்கள் லைஃப்பில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா? இல்லை அப்படிலாம் இல்லை. தேவதாஸ் நாவல் அடாப்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நாவல் அடாப்ஷன்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் தேவதாஸ் அடாப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால். ஓகே, தேவதாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கொஞ்ச நாளாக தேவதாஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, ரியல் தேவதாஸ் தான். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். உங்களுடைய ஒரு தெரு ஓரம் ஷார்ட் ஃபிலிம்க்கு உங்களுடைய கோ கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக நம்ம ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது நம்ம ஈஸியாக வேலை வாங்கிடலாம். பட் இது மாதிரி அனிமல்ஸ் வச்சு பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ டஃப் ஜாப்னு தெரியும். ப்ளஸ் எனக்கு நாயினை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நாய் வச்சு பண்ணதால் எனக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக எனக்கு படம் பார்க்கும்போது என்னை ரிலேட் பண்ண முடிஞ்சது நாய் அந்த விஷயங்கள்லாம். சின்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணதுனால இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக நிறைய விஷயங்கள் கதையில் எடுத்து வர முடிஞ்சது. குட் ஜாப். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். தேவதாஸ்ன்ற கேரக்டர் மட்டும்தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. மற்றபடி உங்களோட பிளாட்டெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீ என்ன பண்ணாலும் நீ என்னை விட்டு போயிடுவேன்ற இன்செக்யூர் ஃபீல் இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம க்ளோஸ் இன்டிமசியில் இருந்ததை கூட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு நீ போயிடாத அப்படின்னு சொல்லுவேன். அது என்னோட லாஸ்ட்டு ஸ்ட்ரகிள், நீ போயிடாதன்னு சொல்கிறதுக்கு. அதெல்லாம் பண்ணுறான் அவன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் டச் பண்ணி எடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் கோ கண்டஸ்டன்ஸ்க்கு இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க மணிகண்டன். நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்க்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொன்ராம் சார். தெருவோரம் ஒரு தேவதாஸ் நல்லா சிறப்பாக இருக்குது. நான் ஒரு 2 கதையை சொன்ன விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேரலாக ஒரு குழந்தைக்காக இயங்குகிற ஒரு டீம், ஒரு அப்பா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இன்னொரு பக்கம் லவர்ஸ், 2 பேரல் பண்ணி 2 ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணுற அந்த விஷயம், ஸ்க்ரீன் பிளே சூப்பர், ஃபண்டாஸ்டிக், நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை அதில் நடிச்சிருக்க ஹீரோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நான் இருக்காரா? இருக்கார். சூப்பராக பண்ணியிருந்தீங்க. பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயம் கூட நல்லா பண்ணி ஒரு ரக்கடாக பண்ணியிருந்தீங்க. நல்ல வேரியேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் டேரக்ட்னால தான். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச் சார். சத்யா சார். சார் சொன்ன மாதிரி 2 ஸ்டோரியை வந்து அழகாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எண்டில் தெரு ஓரமாக வந்து நின்னதுக்கு ரீசன் லைஃப்பில் நடக்கிற ரியாலிட்டியை வந்து அழகாக யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்டோரியாக. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி லவ்வர்ஸ்க்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை அழகாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏங்குற குழந்தை வந்தவுடனே அந்த நாயை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. இந்த 9 ஷார்ட் ஃபிலிமில் இது ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். மணிகண்டன், நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஐ திங்க் இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் ஹாப்பியாக தானே இருக்கீங்க? ஆமாம், நல்ல கமெண்ட்ஸ்லாம் எங்கே எல்லாமே ஒரே வார்த்தையில் இல்லைங்க. ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாப்பி சொன்னேன். ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் மணிகண்டன். புதுயுகம் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டீம். Let's welcome our next short film maker, Mr. Ramanan Purushothaman on stage. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரமணன்? நான் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீலான்சரா? ஆமாம். யார்? சினிமாவில்? நாட் சினிமா, நான் வந்து இன்டூ அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எதனால் வந்தது? நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் படிப்பேன். ஓகே. அண்ட் ஆஃப்டர் ஃபில்ம் மேக்கிங் வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன படங்கள் எடுத்து தான் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நீங்கள் என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க? மதி மைங்கினேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரி. ஓகே. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரி. உங்களுடைய படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்லாமும் ரொம்ப ஈகராக இருக்காங்க உங்களுடைய படத்தை பார்க்குறதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? Pretty confident. ஃபைன். உங்களுடைய படத்துடைய ட்ரெய்லர் இதோ. மொடவன் கும்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், என் கதை தான் அது. என் பேர் நீங்க தானே ராஜா?
ஆமாம். ராஜா நே சார் என்ன சார் நடக்குது? கூர்மையான அறிவு, மற்றவங்களை வியக்க வைக்கிற புத்திசாலித்தனம், பல மொழி பேசுகிற ஆற்றல், இப்படி நிறைய விஷயம் நிறைஞ்ச ஆளா ஒன்றை எங்களால் மாற்ற முடியும். நடக்கவே முடியாமல் ஊர்ந்து போயிட்டு இருந்த என்ன ஒரு ஏஞ்சல் மாதிரி தூக்கிட்டு வந்து ரொம்ப உயரத்தில் உட்கார வச்சிருக்கு கீர்த்தனா.